தெரிந்திருக்கிறபடினால் என்ன பண்றேன்? வாசிங்க. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி இருக்கணுமா? நான் நன்மைக்கு ஞானியா இருக்கணுமா? தீமைக்கு பேதை எப்படி இருக்கும்? பேதை தீங்கு செய்யுமா? என்ன சொல்லு வடியும். நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயிருங்கள். நான் குழந்தையாக இருந்த போது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன். புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். நடந்து முன்னானவைகளை நோக்கி ஓடணும், பின்னானவைகளை ஏதாவது சொல்ற. கர்த்தர் கடனால் பேசினார். ஒரு சிலர் பேசின காரணத்தை நிந்தைகள் வேதனையா இருந்தது. இதெல்லாம் என்னடா இந்த நிந்தையெல்லாம்? ஓடிக்கிட்டே உன் ஓட்டத்தை என்ன பண்ணு, தடை பண்ணக்கூடாது. ஓடிக்கிட்டே இதெல்லாம் நினைக்காத, இதெல்லாம் என்ன பண்ணாத. நிந்தைகள், அவமானங்கள், பாடுகளும் நல்லா பாடி துதிக்கணும் அந்த நேரத்தில். அதனால தாவீதால சொல்ல முடிந்தது, நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன் நான் உம்மை. நான் நினைப்பேன், அநேக அரசியல் தலைவர்கள், ஊழியர்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ஒரு தொகுதி எம்எல்ஏ, ஒரு பெரிய ஆளுடைய பையன், வியாபாரிகள் சங்க தலைவருடைய பையன். அப்போ அவருடைய சித்தப்பா வர்றாரு, நான் அதில் உட்காந்துருக்கேன். அண்ணன் இருக்கார், அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு உன்னால வர முடியல, லாஸ்ட்டில் தான் வந்த வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிக்க அண்ணன்ட்ட. எம்எல்ஏ கூட்டு வந்து இது பண்ணுறாங்க. ஐயோ இவனுக்கு நான் ஜோம் பண்ணணுமா? எங்கெங்கேயோ போகிறான், என்னென்னமோ பண்ணுறான், அவனுக்கு பிரியமில்லாத கிறிஸ்தவன் தான். நம்முடைய வேதத்தை காத்து நடக்காதவர்கள் நிமித்தம் என் கண்களில் நீர்த்தாரைகள் ஓடுகிறது. எனக்கு அருவருப்பா இருக்குதுன்றான். அவங்கள பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது? ஏன் உங்களுடைய வசனத்தின்படி நடக்கலையே, உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலையே. ஏசாயால வாசிக்கும் போது அங்க ஏசாயாவுக்கு இருந்த ஒரு காரியம் இருந்தது. 26ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஆமென் ஆமென் அல்லேலூயா. நீதி என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கிறதும் ஒரு நீதி தான். விழித்திருந்து ஜெபிக்கிறது மட்டும் இல்லை. நான் தலைமுறையா நான் வந்திருக்கேன், அது சின்ன வயசுல ஞானஸ்தானம் எடுத்துறேன். நோ, என்னை எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஒரு வியாபாரி சொன்னார், அண்ணாச்சி எடுக்காதுங்க. எடுத்த உடனே போய் உள்ளே உட்கார்ந்தேன், லாக்கப்பில் உட்கார்ந்தேன். என்னென்னமோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு முடியாதுங்க, அதெல்லாம் அந்த அளவுக்குலாம். ஆனால் அந்த வருஷத்துலேருந்து எனக்கு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார், மாற்றினார். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடை பண்ணுவாங்க. யோவான் ஸ்நானனை தடை பண்ணுறான். நான் உம்மாலே பெற வேண்டியதாக இருக்க, நீ என்னிடத்தில் வருக. எப்படி? இப்படியே தேவனுடைய நீதியை, ஞானஸ்தானம் எடுக்கிறது தேவனுடைய நீதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறது தேவனுடைய நீதி. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேச முடியாது, பேசக்கூடாது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 7, லூக்கா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். நல்ல கவனிங்க, இதுல யார் யாரா? பாவிகளும் சரி. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். என்ன பண்ணாங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கேட்கணும். இந்த வசனம் தான், நிறைய வசனம் ஞானஸ்தானத்தில் இருக்கு. ரோமர் 6ல் இருக்கு. அவரோடு கூட மரிக்கணும், ஞானஸ்தானத்தின் மூலமா அவரோடு கூட எழுந்திருக்கணும். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கொலோசியர் 3, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை, கீழானவைகள் அல்ல. எதை தேடுங்க? அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறது தேவ நீதியை நிறைவேற்றுகிறது. நல்லா கவனிங்க, தடை பண்ணவங்க யாருன்னா பரிசேயர். இந்த பரிசேயர் எப்படிப்பட்டவனா உங்களுக்கு தெரியும். உயிர் தேடுதல் உண்டு, பரிசுத்த ஆவி உண்டுன்றவங்க. ஆனால் ஞானஸ்தானத்தை மட்டும் எடுக்க மாட்டாங்க. இயேசு உயிரோடு எழுந்திருப்பார். நாங்கள் வரும்போது பேசிட்டு வந்தோம், நானும் சகோதரர் பெஞ்சமின் பேசிட்டு வந்தோம். ஒரு ஆட்டோவில் போட்டிருந்தேன், உயிர் தெழுந்தவர் துணைன்னு. ஆமாம், உயிர் தெழுந்தவர் துணை. நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் வாய்ப்பு கிடச்சுன்னா ட்ரெயினில், பஸ்ஸில், ஓப்பன் மீட்டிங்லலாம் இயேசு பிறந்தார், மரித்தார், உயிரோடு
வேற யாரும் எழுந்திருக்கலையே. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும். சொல்லணும், இயேசு மறுபடியும் பிறந்தார், ஜெனிப்பிக்கப்பட்டார் மட்டும் இல்ல, பிறந்தார், வரப்போகிறார், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்க எப்போதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை. ஆமென் ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே, துதிப்பேன் துதிப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தாங்குவே, உன்னதர் நிழலில் வல்லவர் நிழலில் என்றும் தங்கு. உன்னதமானவருடைய மறைவில் வல்லவருடைய நிழலில் இருக்கிறியா? அன்றைக்கு சொல்றான் போவாஸ் ரூத்தை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவன் சொல்றான், மா வாலிபராகிய ஐஸ்வர்யவான்களாகிய வாலிபரும் தரித்திரர்களுமாகிய பின்னை போகாமல் நீ வந்தபடினால் நீ உன் மாமியாருக்கு செய்த நற்கிரியைகள். எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்களா? இயேசு ஏன் மரித்தார்? மரிக்க காரணம் என்ன? தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு ஏன் மரிக்க வேண்டும்? எனக்காக, என்னை எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காக மரித்தார். தீத்து 2:14. நின்றும் மீட்டுக்கொண்டு, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். உலகத்தான் செய்யறாம்மா, உலகத்தான் நற்கிரியைகள் செய்யறான், தாராளமா கொடுக்கிறான். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்பேற்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி. முடிங்க அந்த வசனத்தை, ரோமர் 4 வாசிக்கிறோம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி. உனக்கு கடன் போட்டுறார் ஆண்டவர். நீ கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம். இந்த கிறிஸ்துமஸ்க்கு எத்தனை பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க? அவர்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு 10 பேர், ஐயா நம்ம சபை மூலமா கொடுங்கய்யா, கொடுக்க முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? இந்த சபை மூலமா கெட்டப்படணும் ஐயா, ஊழியங்கள் வளரணும் ஐயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கொடுத்து பாரு, கர்த்தருக்கு கொடுத்து பாரு. நான் கொடுத்து வளர்ந்தவன். மசனம் பிசினாரியா இருக்கு. எங்க அப்பா ஒரு கஞ்ச பிசினாரி. நான் எப்படி இருந்திருப்பேன்? கஞ்ச பிசினாரி எங்க அப்பா. அந்த வசனம் என்னை மாற்றியது. கொடுறா கொடுறா கொடுறா, எப்படி கொடுக்குறான்? என்னமா பெரிய தாராள பிரபு மாதிரி அப்படிம்பாங்க. கொடுக்கும் போதும் கிண்டல் போடுவான் 4 பேர். அதுல வேற சொல்லிட்டாரு, கைமாறு கருதாமல் கொடுன்ட்டாரு. கேட்கிறவனு முகம் கோணக்கூடாதுன்ட்டாரு. என்னடா இயேசு இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு? அதான் கொஞ்சம் முன்ன சொன்னேன், கொலோசையர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடு. அந்த ஒரு சபையில், ECI சபை கோயம்பேடுல மாலையில் மீட்டிங்கில் பேசுவோம். கிட்டத்தட்ட பல மாதங்களாக இதே வசனத்தில் தான் பேசினேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாயிருப்பது. பரிபூரணம், பூரணம் என்பது என்ன? சம்பூரணம் அப்படின்னு வச்சிருப்பாங்க பேர். சம்பூரணமே இருக்காது. உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறீங்களா? என்னை சொல்லுவாங்க, எனக்கு பேர் ஞான சிகாமணியா. ஞானமும் கிடையாது எங்கள் அண்ணனே சொல்லுவோம். இவனுக்கு என்ன கிடையாது? நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதையை ஞானியாக்குறதும் கண்களை தெளிவாக்குறதுமா இருக்குது. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி மதுரமாயிருக்கிறது. அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இந்த வசனம் என்னை எச்சரிக்குது. ஏன்னா வேதம் சொல்றது எபிரேயர் 12:4, இது இருபுறமும் 4ஆம் அதிகாரம் 12,
4:12 கர்த்தருடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதா? தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு திருமணத்துக்கு முந்தின நாள் ஒரு வீட்டில் போய் கூப்பிட்டுருந்தாங்க, ரொம்ப வேண்டியவங்க சின்ன வயசுல இருந்து. அப்போ அந்த கூட்டத்தில் பேசினேன். ECI சபைக்கு போகிறவங்க தான். அப்பவும் பேசினேன், இப்படி தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் இயேசு சொன்னார், பணாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னார். ஐஸ்வர்யம் மிகுதியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேலே வைக்காதீர்கள், கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாதம் சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி 6 நாள் நல்லா வேலை செய்யுங்க, 7வது நாள் எப்படி இருங்க, குடும்பத்தோட மனைவியோட சபைக்கு நல்லா போங்க, கடைக்கு வராங்க. அப்போ அதில் ஒரு சில மாதங்கள் கடந்து ஒரு அண்ணே நீங்கள் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணிட்டு போனீங்க, எங்கள் மச்சான் கடையை மூடிட்டாருண்ணே, ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்பார், என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப சந்தோஷண்ணே. மூப்பராக இருக்கார், சென்னையில் பெரிய சபையில் மூப்பராக இருக்கார். அல்லேலூயா அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேற ஒரு சந்தோஷம் எனக்கு. எங்கேயாவது கொடுப்பாங்களா, பணம் கொடுப்பாங்க? நோ நோ நோ. 10 ரூபாய் இருந்தால் போதும், 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவேன். பெரிய மீட்டிங் போடணுன்றதில்ல. ட்ரெயினில் ஏறினா இந்த ஸ்டேஷனா 10 ஸ்டேஷன் சார் 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 நடத்த பெட்டி 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 டக் டக் டக்னு. ஹேய் என்ன இப்படி பேசுகிற? ஆய்வுமா அடி வாங்கியிருக்கிறேன், என் பிள்ளைகள் முன்னாலே அடி வாங்கியிருக்கு. 6வது நடத்துகிறேன், ஏய் அப்படின்னா என்ன அடிக்கிற அப்படின்னு. ஏய் போடா. அடிகளிலும் காவல்களிலும் கண் விழிப்புகளிலும் பிரயாசங்களிலும் அடி வாங்கிட்டு பிரேயரில் போய் உட்காந்துருப்பேன். வீட்டில் வரலையே இவ்வளோ பிரச்சனைகள் எப்படி மாட்டிட்டீங்க, எதுக்கு போகிறீங்க பிரேயருக்கு? 11:30 மணி பிரேயர் நடக்கும், பிரேயரில் போய் உட்காந்துருப்பேன். ஏன் அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேலே எப்படி இருப்பேன்? ஏன் தெரியுமா? தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா எங்களை, அந்த வசனம் வரும்போது ஆண்டவரே எத்தனை வருடம் நான் துக்கப்படுத்தியிருப்பேன், எவ்வளோ வருடம் வேதனைப்படுத்தியிருப்பேன், உமக்கு பிரியமில்லாத ஒரு மகனை போல ஓடிக்கொண்டிருந்து என்னை பிடித்தீரே. சனியில் அப்படியே ஓடும். பைக் இருந்தது யமகா, எடுத்துட்டு ஓட. காலைல 5 மணி சர்வீஸில் ஒரு இடத்துல செய்தி, 7 மணி சர்வீஸில் ஒரு செய்தி, 9 மணி சர்வீஸில் ஓடிக்கிட்டே இருப்பேன் பைக்கில். ஏன் தெரியுமா? ஆண்டவரே நான் உண்மை மறுதளித்து ஓடினேனே, ஏனோ தானே ஓடினேனே, இன்றைக்கு என்னை பிடித்திருக்கிறீரே, என் பின்னே வாருங்கள் நான் உங்களை. எத்தனை பேர் அப்படி எது கர்த்தர் பிடித்த நோக்கம் நிறைவேற ஒப்பு கொடுக்குறீங்க? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, பவுல் சொல்றான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கும்படியாய் எப்படி தொடருகிறேன்? ஆசையெல்லாம் நீர்தானையா. வீடு கட்டுறது இல்லையா? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எரேமியா 9:23 வாசிங்க. ரொம்ப லேட் ஆகுது, எவ்வளவு லேட் ஆகக்கூடாது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் அவர் என்பதை அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. எதை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருக்கீங்க? படிப்பை குறித்து, குலத்துக்கு நான் என்ன தெரியுமா, எங்க பிறந்தேன் தெரியுமா, என்ன இது தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாதி சங்கத்தில் இருக்கக்கூடாது, உலக தலைவனை உயர்த்திக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கே அல்லாமல் உன்னுடைய மரியாதைகள் வேற யாருக்கும் இருக்கக்கூடாது. அவர் ஒருவரை தான் உயர்த்தணும், அவரே உயர்த்தப்படத்தக்கவர். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும். அவர் தான் மீட்பர், அவர் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த உலக ஞானம் அவருக்கு பிடிக்காது. ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து அவருடைய அறிவை பைத்தியமாக்குகிற கர்த்தர். நான் கட்டுக்கதைக்காரர்களின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவரை நிர்மூடராக்கி என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன். பில்லி சூனி இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாலாண்டு கேட்பேன், சும்மா அந்த கையை வச்சு இது பண்ணி நான் போகணும், பிசாஸ் போகும்போதே ஓடணும். பிசாஸ் ப்ரேயர் பண்ணும்போது
பிரசங்கம் பண்ணும்போதே ஓடணும். மந்தபாசியில் ஒரு சபையில் அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். படிப்பறிவில்லாத மக்கள் ஒரு கிராமத்தில் அப்படியே எல்லாம் பார்க்குறேன். வசனம் எடுக்க முடியல அவங்களால. வசனம் உங்களை மாதிரி வாசிக்க முடியாது, எடுக்க முடியாது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெறும். சும்மா இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு அம்மா எப்படி இருந்துச்சு, என்னடான்னு பார்த்தா அது சாமியாடியான், குறி சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு எப்படியே வந்திருக்கு ரட்சிக்கப்பட்டு உள்ள. அதுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுது, அப்படி ஆகுது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டி டப்பு. அங்கே போயிட்டு உட்காந்து நீ ஓடு ஓடுன்னு என்ன பண்ணக்கூடாது. அவர் பெரியவர். பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாத அவர் வெளிப்பட்டார். ஓடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எத்தனையோ இடங்கள்ல எவ்வளோ பேர் வாலிபர் ஆய்வுன்னு சொல்லுவான். வாலிப தம்பிங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க வெள்ளிக்கிழமை. வந்து அப்படிதான் சின்ன பையன் 5-6 பேர் பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல. கூப்பிட்டாங்க ப்ரேயர் பண்ண. நாங்கள் மேலே ப்ரேயர் பண்ணிட்டு இவங்க கீழே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே கூப்பிட்டாங்க, என்னடா நம்ம ப்ரேயருக்கு தடைப்படுது, நான் ஆவியான சொல்ல போ அப்படின்றாரு. அப்படின்னு ஐயோ மேலே குதிச்சுட்டு போகிறான் கீழே. 19-20 வயசு பையன். உடனே வரும்போதே வந்தேன், அந்தபடியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக அநேகரை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அது சொல்லுது. ஐயோ சொல்லாத 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 சொல்லாத. அந்த பையனுக்குள்ள இருந்து அந்த அசுத்தாவி. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஐஸ்வர்யவான அவனு விற்கிறதுக்கு முன்னால் உட்காந்து அறுத்து என்ன கொடுத்துருக்கிறான், ரத்தத்தை கொடுத்துருக்கிறான். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ரத்தம் சாப்பிட்றீங்க, சாப்பிடவே கூடாது. மாம்சத்தின் உயிர் ரத்தம். ரத்தம் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் குடும்பம் ஒரு வீட்டில் சொன்னாங்களா, ஊழியம் செய்கிறவருடைய குடும்பத்தில், அம்மா ரத்தத்தை கொஞ்சம் பொறிச்சு குடும்ப. அந்த மருமாவை சொல்லியிருக்கா, மாமா பைபிளில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது மாமா. ஏம்மா அதுதான் சாப்பிட தொண்டையில் தட்டாமல் போகுதுமா. தொண்டையில் எப்படி போகுது, தட்டாமல் போய் விற்குதுமா. இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியெல்லாம் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபம் வரும். நடுங்க வேண்டாம். என்னுடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அதான் தாவீது சொன்னான், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு. சிங்கத்தை பார்க்கும்போது பயம் இல்லை, கரடியை பார்க்கும்போது பயம் இல்லை, காண்டா மிருகத்தை பார்க்கும்போது. நீங்க காண்டா மிருகன்னு ஒன்று சொல்றீங்க, உண்மையிலையா? காண்டா மிருகத்து மேலே உட்கார்ந்து அப்படி சவாரி பண்ணாங்க. வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. சங்கீதம் 22 வாசிச்சு பாருங்க. அப்புறமா இப்போ வேண்டாம். நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது என்னை ரட்சித்தீர். ஆமென். பயம் இல்லை அவனுக்கு. கோலியாத்தை பார்க்குறான், எல்லாம் பயந்து பயந்து ஒளிறானுங்க. கோலியாத்தை பார்த்தவொடனே என்ன பண்றாங்க, பயந்து ஒளிறாங்க. அவன் போய் சொல்றான், இவனை கொன்று இஸ்ரவேலுக்கு உண்டான நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன, ராஜாவுக்கு மருமகன். அந்த பொண்ணா, ராஜா பொண்ணையா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா? ஆமா. உடனே ஒரு ஆசை ஆயிடுச்சு, ராஜா பொண்ணு கல்யாணம். அவன் வேற ஒன்று அண்ணங்காரன் வர்றான், ஏய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவனை கொன்றுவான். நீ என்கிட்ட வீட்டில் சண்டை போடுறது, யாட உடம்பு என்ன அடிக்கிறது வைக்கலாம் தெரியாத உனக்கு என்ன திமிரு இருக்கும். உடனே இவர் சொல்றேன், நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா? உங்களை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போறதுல ஒரு முகாந்தரம் இருக்கும். அண்ணங்காரனுங்க சொன்னானுங்க, அண்ணங்காரன் சரியில்லாத கொடுத்துடுவானா, கொடுத்துருவான்னு சொன்னாருங்க. அப்பா கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு வா, இந்த பால் கட்டிலாம் கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு வா. ஏன் வழியில தின்றக்கூடாது. நான் கடை வச்சிருப்பேன், பிள்ளைங்க போவோம், இந்த தயிர்லாம் வாங்கி என்ன பண்ணும், வழியில பாதி தயிரை தின்னுடுங்க. பால் கட்டி 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டா கூட என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. சாப்பிட்டு இருந்தா அடையாளம், வழியிலே சாப்பிட்டு கொடுத்துட்டான்னு வந்துடக்கூடாது. அடையாளம் வாங்கிட்டு வா. அடையாளம் போடுவார். தேசத்தின் பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக அழுது புலம்புடைய நெற்றியில் என்ன பண்ணுவார். தானியேல் சொன்னா, நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. நீ அப்படி ஜெபிக்கிறியா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கத்தக்க ஒருவனை தேடுறாரு. எத்தனை பேர் வந்து ஆலயத்தில் நின்று ஜெபிக்க முடியும்? என் வீடு சகல ஜனங்களுக்கும் என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு சொன்னார், பிசாசுகள் ஓட்ட முடியல. சீசர்கள் கேட்டாங்க, மாறுபாடான சந்ததி எங்க இந்த மட்டும் உங்களிடத்துல எப்படி இருப்பேன், கொண்டு வாங்க இந்த பிசாசை. பொறுமையா இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பொறுமையா இருங்கள்னு சொன்னவர் தான் அங்க எப்படி பொறுமையா இருப்பேன்னு கேட்டார். பொறுமையா இருக்க சொன்ன கற்றுக் கொடுத்தவர் தான் பொறுமையா இருப்பேன்னு கேட்டாரு. அப்போ உடனே அற்புதம் செஞ்சு அனுப்பிட்டாரு. உடனே சீசர்கள் கேட்குறாங்க, இதையா எங்களால் செய்ய முடியாமல்? இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேற ஒன்றிலும். உபவாச ஜெபம் அவ்வளோ முக்கியம். எங்களுக்கு சகோதரர் ஐக்கியம் இருக்கும். பையன் போனாப்பா இன்றைக்கு போகணும், 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும், 2 மணி நேரம் இருக்கும் உபவாசம். வீட்டில் கூட
சபைக்கு போக முடியாது, தூரமா இருக்கும், பிள்ளைங்க வேலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகக்கூடாது, லீவ் போடணும். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வேலைக்கு போறீங்க? எத்தனை பேர் கடை துறக்கிறீங்க? ஆண்களைக்கும் சிலர் வரலட்டாங்க, வரணும். அவரோடு கூட ஐக்கியம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. மூப்பர் குழுல இருந்திருக்கிறேன், நான் மூப்பரா இருந்திருக்கிறேன் சபை ECI சபையில ஐக்கியத்தில் இருந்திருக்கிறேன், பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாடல்கள் பவனி போகும்போது பாடல் வசனம் கற்றுக்கொண்டவன். நீ கற்று நிச்சயத்தவைகளில் நிலைத்திரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, எத்தனை பேர் இடறி போயிட்டாங்க தெரியுமா? ஆலயத்துக்கு வந்து மூப்பரா இருக்கிறவங்களே ஓசியாவின் புஸ்தகத்தை முடிக்கும் போது கடைசி வசனத்தில் சொல்றாரு, வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் கடைசி வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, 14:9. மூப்பரா இருந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா இடறி போயிட்டாங்க? ஞானமுள்ளவன் யார்? ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். என்ன பண்ணுவாங்களா? ஆலயத்துக்கு வந்து ஆண்கள் ஐக்கியத்தில் பங்கு பெற்று பெரிய வாந்தி எடுத்தவன் உண்டு. சுற்றுலா போன இடத்துல மூப்பர் வாந்தி எடுத்தவன். ECI சபையில் வட்டி கொடுறது, பல லட்சம் வட்டி கொடு, லாஸ்ட்ல சாப்பிட முடியாம நல்லா வசை வீடை வித்துட்டு போனவங்க. பாதகரோ வென்றால் இதுல இடறி விழுவார்கள். சொல்ல முடியும், பேர் சொல்ல விரும்பல. ECI சபை மூப்பர் எல்லாம் மொத்தமா பஸ்ஸில் போன இடத்துல வாந்தி, தண்ணி விட முடியல. கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளானவன் வேசியின் இடத்துல விழுவான். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. மேலே இருந்து வார்க்கிறார், பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் மண்டல்களை. ஆலயத்துக்கு வந்து மதுபானத்தை விட முடியலையா? கர்த்தர் தான் ஊத்துறாரு. நாலாம் மதுபானம் அருந்தினவன் மாத்திட்டாரு. நிறைவானது வரும்போது குறைவானது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். ரோமர் 14:13 அதிகாரம் கடைசி வசனம், துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுடனே கூட அறையுண்டேன், சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு எவனை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நீ உன் ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு. ஒரு ஏசு ஏசுன்னு அந்த மாதிரி ஆயிட்டான் பாருடா சொல்லுவானுங்க. ஏசு ஏசுன்னா எவ்வளோ பெரிய இடம் வாங்கிட்டான் பாரு, இவ்வளோ பெரிய. உன் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமம் நேர்மை உன்னை காக்கணும், அதுக்கு நீ உன் வாயை காக்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பொருள். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டுக்கு விலைக்கு காத்து. இயேசு சொன்னார், மனுஷர் பேசுகிற வீண் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பின் நாளில் என்ன பண்ணுமா? பேச்சில் கவனமா இருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கேட்கிறதில் தீவிரமாயும் பேசுகிறதில் பொறுமையாயும் கோபிக்கிறதில். உங்க பேச்சை குறித்து கவனமா இருக்கணும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமற் போகாது. அப்படியே வம்பும் பரியாசமும் புத்தியினமான பேச்சும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே. தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் சொல்றாரு, இதனால கள்ள போதகர்கள் உருவாகிடுறாங்க. நல்லா படிச்சவங்க வரங்கள் பெற்றவங்க கூட கள்ள போதகர்கள் ஆயிடுறாங்க. பவுல் எழுதுறார், நான் சொல்லல, உங்கள்கிட்ட இருந்து வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், உன் வாயில் இருக்கிற சொற்கள் எப்படி இருக்குது? ஃபாதர் பாடுறாரு, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக, என் இதய எண்ணம் எல்லாம் உகந்தவையாயிருப்பதாக. எத்தனை பேர் பாட முடியும்? நான் ஃபாதர் அப்படி சொல்லிட்டு வந்தவன் தான். அப்புறம் அந்த சாட்சியை கேட்டேன். ஆனால் இன்னைக்கு என் உபவாச நேரங்களில் ஃபாதர் பாட்டு பாடி அப்படியே கண்ணீராக வரும், அப்படியே கண்ணீராக வரும். ஆனால் ஃபாதர் பாடின தப்பு நான் அப்படி சுட்டி காமிப்பேன். நிறைய தப்பு தப்பாக பாடியிருக்காரு. பாட்டை பற்றி எத்தனையோட சபையில் எடுத்திருக்கிறேன். ஞான பாட்டு, ஞானம் இல்லாமலும் பாடியிருக்கிறாரு. தேடினால் கிடைக்காத தேடுங்கள், அப்பொழுது கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா? ஆனால் ஃபாதர் மாத்திட்டாரு. நல்ல ஒரு தகப்பன், ஒரு குழந்தை மாதிரி, சொன்ன மாதிரி. ஒரு குழந்தைங்க சொன்னா கேட்கும்ல, அப்படி நான் எழுதுனது தான் அப்படின்லாம் இருக்க மாட்டார். ஒரு சிலர்ல மூத்த ஊழியக்காரங்க மேலே கேஸ் போட்டவங்களாம் இருக்கிறான். இன்னைக்கு தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்.
இல்ல, ஆலோசனையில் ஆச்சரியமானவர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஆலோசனைக்காரரால் ஜெயம் கிடைக்கும். முதிர்ந்த வயது உள்ளவர்கள் சொல்லும் போது நீங்க கீழ்ப்படியணும், அவங்களுக்கு முன்னால் எதிர்த்து நிற்கணும். ஏசு ஏன் வந்தார்? நிறைய அந்த சப்ஜெக்ட் போனால் அது கிறிஸ்துமஸ் செய்தி வேற. ஒரே ஒரு காரியம், காண்கிறவர்கள் குருடாகும்படியாகும், குருடர்கள் காணும்படியாகும் இந்த உலகத்தின் நியாய தீர்ப்புக்கு வந்தேன். காண்கிறவன் குருடாயிடுறான், காணாதவர்கள் காணும்படியாக இந்த உலகத்தின் நியாய தீர்ப்புக்கு வந்தேன். கடந்த சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர், அருமையான சகோதரர் கிறிஸ்டோபர் வீட்டில் இந்த ஜான் கிறிஸ்டோபர், ஜானி ஜானின்னு தான் கூப்பிடுவோம். அவன் 11 மணிக்கு போகணும், இன்னும் 2-3 வேலை இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரெஸ் தைக்கணும், கிழிஞ்சிருக்கு அங்கங்க. பார்த்தேன் அன்னைக்கு போடும்போதே, அந்த ஊழியக்கார் போடும்போதே பார்த்தேன், ஐயோ என்ன பண்ணோம். நைட்டில் உட்காந்து வேலைக்கிழமை ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வாஷ் பண்ணுறேன் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸை. வேலைக்கிழமை நைட்டு உட்காந்து, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, நல்ல நைட்டு ட்ரெஸ்ஸை காய போட்டேன். அடுத்த நாள் பார்த்தா சனிக்கிழமை, ஐயோ என்ன பண்ணணும் இந்த ட்ரெஸ்ஸை, அங்கங்க பையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, தைக்க கொண்டு போகணுமே. அப்புறம் 2 பேக் வேற, ஊழிய பேக் கொண்டு போகணுமே. ஐயோ 11 மணிக்கு ஆச்சு ப்ரேயர், வீட்டில் ப்ரேயர் முடிச்சாச்சு, பாஸ்டிங் ப்ரேயர். சகோதரர்களுக்கு ஊழியத்துக்காக, வர்ற ஊழியத்துக்காக, வருகிற இடத்துக்காக. உபவாசம் என்பது எதுக்கு தெரியுமா? உன்னை தாழ்த்துகிறது. எஸ்ரா 8:21, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். அவர் சிறுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். மனுஷனே, நன்மை என்னது என்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதே இல்லாமல் வேறே என்னத்தை உன்னிடத்துல? வாசிங்க அந்த வசனத்தை, எஸ்ரா 8:21. அப்பொழுது நான்